என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன். என் கண் குளிர கண்டேன். என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன். என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன். என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன். என் கண் குளிர சத்திரமும் நனையில் வெத்தலேம் சத்திரமும் நனையில் உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் இரட்சகனை கண்டேன். என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன். என் கண் குளிர என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன். என் கண் குளிர கண்டேன். என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன். என் கண் குளிர வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதின நற்செய்தி அதிகாரம் 2 22-40 முடிய வார்த்தைகள். மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுங்களை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமெயோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன்
அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேனின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவள். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடம் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலீலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நசரத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மோயிசனுடைய சட்டப்படி இயேசு கிறிஸ்துவே கோயிலில் அர்ப்பணிக்க அவர்களது பெற்றோர்கள் கிறிஸ்துவை ஜெருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே சிமியோன் இயேசு கிறிஸ்துவை பேராவலோடு காத்திருந்தார். அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அதே கோயிலில் ஜெருசலம் ஆலயத்தில் ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் அவரும் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்து ஜபதவங்க முயற்சிகளில் மூழ்கியிருந்தவள். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், ஜூதித்து ஜெருசலம் கோயிலில் நீண்டகாலம் தங்கியிருந்து ஜப தவங்களில் மூழ்கியிருந்தவள். தன்னுடைய கணவனுடைய இறப்புக்கு பிறகு இயேசுவை பற்றி நினைத்து கடவுளுடைய இறைவார்த்தைகளை வாசித்து அல்லும் பகலும் கடவுளோடு இணைந்திருந்தாள். நமது வாழ்க்கையின் குறிக்கோள் நம் நிரந்தரம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது தான். யோவான் நற்செய்தி 15வது 5வது என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள், என்னை விட்டு பிரிந்தால் உங்களுக்கு எதுவும் சாதிக்க முடியாது. ரோமர் 8:1 இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. ஆதலால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க முயலுவோம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம். வாழ்க்கையில பாவம் ஒரு தடையாக இருக்கலாம். என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பலவீனங்கள் ஒரு தடையாக இருக்கலாம். ஆனால் இது ஒன்றும் தடையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சந்திக்க சென்றா விபிச்சார பெண் தன்னுடைய பாவம் ஒரு தடையாக மாறுமோ என்று பாரப்பட்டிருந்திருப்பாள். ஆனால் கிறிஸ்து அவளிடம் என்ன சொன்னார்? உன் எண்ணற்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மகளே, இனிமேல் பாவம் செய்யாதே. அப்ப கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு நமது பாவங்கள் ஒரு தடையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க நாம் முயற்சி செய்யும் பொழுது நமது வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்கள் உருவாகுவதற்கு காரணமாக மாறும். அந்நாள் பழைய ஏற்பாட்டில் ஜெருசலம் ஆலயத்திற்கு நுழைந்து வந்து பலிபீடத்திற்கு அருகே அழுதாள். பலிபீடத்தோடு அவள் இணைக்கப்பட விரும்பினாள். பலிபீடம் அவளுக்கு உன்னதமான பரிசை வழங்கியது. சாமுவேல் இறைவாக்கினரே, பாவக்குடியில் படுத்திருந்த உதாரி மைந்தன் அப்பாவோடு ஒன்று சேர விரைந்து சென்றாள்.
அவனுடைய பாவமும் அவனுடைய பலவீனமும் அவனிடமிருந்து எடுத்து மாற்றப்பட்டது. புது ஆடை, புது உணவு, புது அபிஷேகம். அடிமை நிலையிலிருந்து மகன் என்ற நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டார். இப்போ நீ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து, இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து இயேசு கிறிஸ்துவை தேடிச் செல். அவரோடு இணைந்து வாழ முயற்சி செய். அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய். தண்டனையும் பலவீனங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் உன் வாழ்க்கையிலே வரவே வராது. ஆதலால் கிறிஸ்துவை தேடிச் செல்வோம், கிறிஸ்துவோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம். ஆமேன். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர், நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.